தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குடுமியான் மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 700 ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாங்க. மலை உச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முருகன் மலைக்கோவில் தான். இன்னைக்கு இந்த கோவில் பற்றிய தகவல்களையும் அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பின்னாடி தெரியுது பாருங்க, அந்த கோபுரம் அப்படிங்கிறதா வந்து பார்த்தோம்னா நமக்கு சிகாநாதர் கோவிலோட கோபுரம் அப்படிங்கிறது. அங்கே தான் வந்து நமக்கு இசைக்கல் விட்டுருக்கோம். அதே மாதிரி குடைவரை கோவில் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த கோவில். நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த மலையோட உச்சியில் வந்து நமக்கு இந்த முருகன் கோவில் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்களோ இல்லை குழந்தைங்களையோ கூட்டிகிட்டு போகிறது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு பாதையோ படிக்கட்டோ எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த மலை தான், சும்மா அப்படியே நம்ம ஜஸ்ட்டு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடியாதவங்க அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம். அதே மாதிரி மழை வருது, ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் வந்து பார்த்தோன்னா மேலே ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதை அப்படி பார்த்துக்குங்க. இந்த கோவிலில் என்னென்ன சிறப்பு அப்படி இருக்குங்கிறத நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா மேலே போகும்போது காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னு தெரியும் தான். ஸோ இதில் எப்படி போனோம் அப்படின்னா அதை அம்புக்குறி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பாறையில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அம்புக்குறி போட்டு வச்சுருக்காங்க எந்த பக்கமும் போகணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு மேலே நடந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் சமணர் படுகைகள் இருக்க மாதிரி நிறைய இடங்கள் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு பாறையை குடைஞ்சி விநாயகர் சிற்பம் வந்து மேலே அமைச்சிருக்காங்க. மேலே வந்து சின்னதாக ஒரு முருகன் கோவில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி விநாயகருக்கு, வீரபத்திரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சன்னதிகள் வந்து கோவிலுக்கு மேலே அமைச்சிருக்காங்க. முக்கால்வாசி வந்து பார்த்தோம்னா நடந்து வந்தாச்சு. காற்று வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குங்க. இந்த கோவிலை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பகால கல்வெட்டில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்மண்டலமும் கொண்டருளிய குலசேகர பாண்டியன் என்று குறிப்பிடப்படக்கூடிய மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவரோட ஆட்சி காலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கிபி 1268 1318 வரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கோவில் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக வந்து அந்த டெட் எண்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டோங்க. ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்குது மேலே. மேலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் மொத்தம் ஊரே தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம அம்புக்குறி வச்சு அப்படியே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து இங்கே ரீச் ஆன பிறகு கோவில் செல்லக்கூடிய வழின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே வர இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா போகிறக்கு சின்ன சின்ன படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருப்பாங்க. நீங்கள் கீழேருந்து இங்கே ரீச் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாறையில் வந்து அந்த மலை மேலே ஏறி அப்படியே வர மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து நமக்கு வந்து அதாவது இந்திய தொழில்துறை இருக்குங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக இதையும் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த போர்டு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து ஒரு விநாயகரை வந்து பாறையில் வந்து அப்படியே சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. ஸோ இங்கே விநாயகர் மட்டும் இல்லாமல் நிறைய சிற்பங்கள் வந்து இந்த மலையில் வந்து பார்க்க முடியும். இந்த மலையோட அந்த பக்கம் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிகானந்தர் கோயிலுக்கு மேலே 63 நாயன்மார்கள் அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு மேலே அமைச்சிருப்பாங்க. நம்ம நார்மலாக போகிற கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா கூட்டம் எதுவுமே இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கீழே இருந்த அந்த சின்ன கோயில் வந்து பார்த்தோன்னா ஒரு அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை தாண்டி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருக்கேன் சுத்தமாக மொத்த மலையிலையுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறி வரக்கூடிய அந்த சின்ன படிக்கட்டு. ஸோ இங்கே வந்து 2 கோயில் அமைச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் வியூ அப்படிங்கிறது. இந்த கோவில் டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா கீழே இருக்கவங்கள்ட்ட அந்த பூஜை நம்பர் அவங்கள்ட்ட வாங்கி மேலே வரலாம். காலையில் அப்படின்னா நீங்கள் காலையில் என்ன டைமிங் அப்படிங்கிறத கேட்டு அப்புறம் போகிற மாதிரி இருக்கும். மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.